இதுல மிக முக்கியமாக தமிழ்நாடு வெள்ள நிவாரணத்துறை ஏதாவது அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிதான். ஆனா பீகாருக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் வெள்ள நிவாரணம் இது கொடுக்கப்பட்டுச்சு. நேற்றுக்கு நாமக்கல்ல ராஜா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு, சென்னையில் வெள்ளம் வருவதற்கு முன்பே நிர்மலா சீதாராமன், அதுவும் கிளர்ச்சி நிர்மலா சீதாராமன் 5000 கோடியை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அண்ணனுக்கு வந்து இந்த கிறிஸ்டபர் கொலம்பஸ் மாதிரி இந்த நிறைய சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி சென்னை வெள்ளம் எல்லாம் முடிந்து விட்டது. மக்கள் பாதிப்புக்கெல்லாம் ஆகி யார் யாருக்கெல்லாம் வாஷிங் மிஷின் போச்சு, யார் யாருக்கெல்லாம் பைக் ரிப்பேர் ஆச்சு, யார் யாருக்கெல்லாம் சின்ன ஓட்டு வீடு லீக் ஆகி தண்ணி போச்சோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறார். அதுல வந்து சந்தோஷம். ஒருவேளை இந்த 5000 கோடி ரூபாய் அவங்க முன்னாடியே கொடுத்திருந்தாங்கன்னா இந்த நேரம் அண்ணாமலை அவர்கள் தெருவா போய் இதை பத்தி பேசியிருப்பார். அப்ப 5000 கோடி நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா எந்த செலவுல இது கொடுத்தீங்க? எந்த ஹெட்டு கீழே வருது? இன்னொன்னு, வெள்ள பாதிப்பு என்பதை பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்றதே ஒரு அபத்தங்க. ஆட்சி செய்யறவங்களுக்கு ஒரு மக்கள் மீது அக்கறை இல்லைன்றது பொருள். வெள்ளம் வர்றது கண்ணெதிரில தெரியுது, தொலைக்காட்சியில காட்டுறாங்க, மக்கள் பாதிப்புக்குள்ளாவது தெரியுது. அசாம்ல இருக்கக்கூடிய காண்டாமிருகத்துல இருந்து மனிதர்கள்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இயற்கையில எப்படி நம்ம தற்காத்துக்கணும்னு தெரிஞ்சக்கூடிய வனவிலங்குகளே பாதிப்புக்குள்ளாயிருக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது மழை வந்து ஓஞ்சி ஒரு 2 நாள் 1 நாள்ல நீங்க பணத்தை அறிவிச்சு கொடுப்பீங்களா? இல்ல பட்ஜெட் போடுற வரை வெயிட் பண்ணி அந்த மாநிலத்துக்கு பட்ஜெட்ல பணம் சொல்லுவீங்களா? நீங்க சொல்லி அதுக்கப்புறம் பினான்ஸ்ல அது கையெழுத்தாகி அதுக்கப்புறம் ஒப்புதல் வாங்கி அது அந்த ஊர் ட்ரெஷரிக்கு போய் அந்த பப்ளிக் அக்கௌண்ட்ல இருந்து அது ஜனங்களுக்கு கலெக்டருக்கு போய் அதுக்கப்புறம் தாசில்தார் கிட்ட போய் மக்களுக்கு போற வேலைக்கு புரியுதா இவங்க எந்த மாதிரி ஆட்சி பண்றாங்கன்றது? வெள்ளம்ன்றது வரப்போகுதுன்றது முன்னாடியே வானிலை அறிக்கை சொல்லுது. பாதிப்பை கண்ணெதிரில பாக்குறீங்க. போதாத வரைக்கும் தேவைப்பட்டா ஹெலிகாப்டர் போய் சுத்துறீங்க. அது என்ன உங்களுக்கு 3 மாசம் ஆகுது 4 மாசம் ஆகுது வெள்ள பாதிப்பு பணத்தை கொடுக்கறதுக்கு? வரி வண்டி அப்பவே சாப்பிடும் போதே வாங்கிக்கிறீங்க மக்கள் கிட்ட இருந்து. இப்ப வரி இப்ப நம்ம போய் ஹோட்டல்ல சாப்பிடுறோம், இட்லி சாம்பாருக்கு வரி போட்டாங்கன்னா என்ன பண்றாங்க? சாப்பிட்டு அது ஜீரணம் கூட ஆயிருக்காது. பில் எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது கீழே 5% ஜிஎஸ்டி போட்டுறாங்களா? ஒரு காலனி வாங்குறோம், செருப்பு போடுறோம், போடும்போதே பில்லு போடும்போது அந்த காலனிக்கு உண்டான வரி அங்கேயே செலுத்துறோம். அப்ப மக்கள் பாதிப்புக்கு உண்டான பணம் எப்ப வருது? 3 மாதம் 4 மாதம் கழித்து வருது. அதுவும் எப்படி வருது? இவ்வளவு கேட்டா இவ்வளோண்டு வருது. இதுதான் இவங்களோட இந்த வெள்ளை விஷய விவகாரத்திலயோ இல்ல இயற்கை சீற்றங்களோட விவகாரத்திலயோ இவங்க பணம் கொடுக்குற லட்சணம். எதுவுமே உடனடியா வர்றது கிடையாது, எல்லா மாநிலத்துக்கும் உட்பட. இப்ப நம்ம பார்த்தோம் தென்காசி, தூத்துக்குடி இதுல எல்லாம் பார்த்தோம். ஐயா 8 முறை வந்து பிரதமர் இங்க வந்துட்டு போனாரு தேர்தலுக்கு முன்னாடி. ஏன் ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஒரு ஒரு 200 கோடி கொடுத்திருந்தா கூட 1600 கோடி வந்துட்டு இருக்கும். அப்ப எதுவுமே செய்யணும்ன்ற நோக்கமே இல்ல. இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்துட்டு இப்பொழுது வந்து ஐயா ராஜா சொல்றாரு 5000 கோடி கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லல? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது 500 கோடி சொன்னீங்கல்ல, அது எந்த அக்கௌண்ட்ல எந்த ட்ரெஷரி பிரான்ச்ல இருந்து என்னைக்கு நவுந்தது? இந்த தரவுகள் எங்க? இப்போ அவர் வந்து பேசுவார், நான் ஒரு பத்திரிகைக்காரன், அதை ஏத்துக்கிறதோ மறுக்கிறதோ அதனுடைய தரவுகள் அதனுடைய தகவல்கள் இல்லாம நான் பேச முடியாது இல்லையா? நான் ஒரு கட்சியை சார்ந்தவன் இல்ல. 5000 கோடி மக்களுக்கு வந்துச்சுன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களை நான் கேள்வி கேட்கணும். மத்திய அரசு கொடுத்த காசு எங்க போச்சு? முதலமைச்சர் என்ன பண்றாரு? ஆட்சி மெத்தனமா இருக்கிறது, மக்கள் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் போனோம், வங்கியில கொடுக்க போறீங்களா இல்ல ரேஷன் கடையில கையில காசு கொடுக்க போறீங்களா? இந்த கேள்வி எல்லாம் எனக்கு பத்திரிகாரனா இருக்கு. அதனால அண்ணன் ராஜா அவர்கள் இதை இப்படியே விடாம இதுல யாரோட ட்ரெஷரி அக்கௌண்ட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஹெட்ல போச்சு? கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன்ல போச்சா, இல்ல நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ல போச்சா, இல்ல ஸ்டேட் டிசாஸ்டர் எமர்ஜென்சி ஃபண்ட்ல போச்சா, இல்ல சீஃப் செக்ரட்டரி அவருக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்களா, எவ்வளவு காசு கொடுத்தீங்க, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி தகவல் எல்லாம் சொன்னாருன்னா நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஓஹோ அடடே ரொம்ப சந்தோஷம் நிர்மலா சீதாராமன் வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே கொடுத்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வள்ளல் பெருமானெல்லாம் பாராட்டி பாட்டு பாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்களும் பாட்டு பாடி பாராட்டலாம். அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இருந்தா சொன்னாங்கன்னா நம்ம அதை பார்த்து எனக்கு தரவுகள் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தரவுகள் நான் தமிழக அதிகாரிகளோட அன்றாடம் பேசுபவன், தெருவா சுத்துறவன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பணம் வந்த மாதிரி தகவல் இல்ல. ஐயா ராஜா சொல்றது புதுவிதமான தகவலா இருக்கு. அந்த தகவல் நான் உண்மையிலே எடுத்துக்கிறேன். தயவு செய்து தரவுகளை வந்து அவர் வெளியிடணும். 2014 மோடி பிரதமர் ஆவதற்கு முன்பு அவர் வந்து எப்படி பேசினாங்க அப்படின்னா, அவர் பிரதமர் ஆயிட்டா கடன் எல்லாம் வந்து இந்தியா வாங்கின கடன் எல்லாம் வந்து கட்டிடுவாரு, இந்தியா பிற நாடுகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. குஜராத் மாநிலம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ இந்தியாவுடைய கடன் எவ்வளவு அப்படின்ற தகவலுடைய இருக்கு. 2023-24 மட்டும் கிட்டத்தட்ட 170 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது இந்தியா மீது. அவ்வளவு கடன் சுமை இருக்கிறது. ஒரு இடத்துல
கிட்டத்தட்ட 185 லட்சம் கோடியாக மாறும், ஒரு வருஷத்திலே 14 லட்சம் கோடி கடன் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்களே, இந்த டேட்டாவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இந்தியா வந்து கடன் வந்து எவ்வளவு வேணா வாங்கலாம் வெளிநாட்டுல இருந்து. ஆனா மாநிலங்கள் வந்து கடன் வாங்கக்கூடாது. சமீபத்துல கேரளா அரசாங்கம் வந்து நாங்க வாங்குற கடன் விவகாரத்துல வந்து இவங்க வந்து எங்களுக்கு வந்து கிடுக்குப்பிடி குடுக்குறாங்க. மத்திய அரசு வந்து ஒரு சில ரிலாக்சேஷன்ஸ் குடுக்காம பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்குலாம் போனாங்க கேரளா. தமிழக அரசுமே வந்து கூட ஒரு சில கடிதங்கள்லாம் எழுதியிருக்கு. நாங்க வாங்கக்கூடிய கடனுடைய தன்மை என்பது அந்த கரெக்டான ஒரு கால்குலேஷன்ல தான் இருக்கு. சொல்லப்படுற அந்த ஃபேக்டருக்குள்ள தான் இருக்கு. அதனால நாங்க அப்ளை பண்ணா லோன வந்து நீங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட அத சப்போர்ட் பண்ணி கன்சிடர் பண்ணி எங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்ற அந்த கிளியரன்ஸ் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும்ன்ற மாரி கோரிக்கை வைக்கிறாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க இந்திய கடன பத்தி பேசும்போது மாநில கடன்களை இந்தியாவுக்கு கடன் ஏறலாம்னா ஏறலாம். ஆனா மாநிலங்களுக்கு கடன் ஏறக்கூடாதுன்னா ஏறக்கூடாது. இதுதான் பாஜகவோட கொள்கை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கொள்கை. ஆனா பேசின பேச்சு என்னன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு உடனே இல்ல அதுக்கப்புறமா திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கோ, இல்ல இப்பொழுது மோடி திருப்பி திருப்பி பிரதமரா இருந்தாருன்னா, இந்தியா வந்து கடனே இல்லாம கடன்ல இருந்து விடுபட்டு விட்டுட்டு மத்த நாடுகளுக்கு கடன் குடுக்குற தன்மையில போயிடும் அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. அப்ப அவங்க சொன்ன அந்த பிரச்சாரம் இன்னைக்கு பொய்யின்றது அவங்களோட பட்ஜெட் காட்டுது. அவங்களோட பட்ஜெட்டே சொல்லுது. கடன் வந்து அவங்க அரசாங்கத்துல இருந்து வர தரவுகளே சொல்லுது. கடன் சுமை ஏறிக்கிட்டே தான் போகுது. கடன் வந்து குறையலன்னு. அப்ப கடன் வந்து ஏறிக்கிட்டு போகுது. கடன் குறையல. ஆனா தனியார் கம்பெனிகளோட வருமானம் ஒரு சிலர் வந்து பாப்பீங்க நீங்க. கல்யாணம்லாம் எப்படி ஆடம்பரமா எளிமையா பண்றாங்க. உலகத்துல இருக்கிறவங்க, இந்தியாவுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து போய் செலிபிரிட்டி எல்லாம் வந்து எப்படி நிக்கிறாங்கன்றத பாப்பீங்க. அப்போ அவங்க வந்து அவங்கள பத்தி பாராளுமன்றத்துல பேசக்கூடாது. நம்ம யாரும். பேசினா வந்து சபாநாயகர் கோவித்துக் கொள்வார். ஓகேங்களா? ஆனா அவரு வந்து நாடே பாக்குற மாரி திருமணம் பண்ணலாம். வீட்ல எல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு புரிதல். அப்போ இந்த கடன பத்தி பேசுறோம். ஒரு சிலருக்கு கடன் ஏறுது. ஒரு சிலருக்கு லாபம் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அப்ப அந்த பெரும் முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு லாபம் ஏறிக்கொண்டே போகிற மாரி தான் இருக்கிறது இவங்களோட அந்த பட்ஜெட் விவகாரங்கள். அதுல கடன் என்பது ஒரு ஒரு பகுதி. இப்போ ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா, 25.73 லட்சம் கோடி வந்து வருவாய் வந்து அரசுக்கு நிகர் வருவாயாக வருகிறது. அதாவது வரி மூலமா வருகிறது. இப்போ இதுல இருந்து ஒரு துரும்ப அள்ளி தமிழகத்துக்கோ, இல்ல கேரளத்துக்கோ போட்டாமே, அவங்க வந்து வெளியில கடன் வாங்க வேண்டியது இல்ல. இந்தியா மத்த வெளிநாடுகளுக்கு கடன் குடுக்குறது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற வெள்ள பாதிப்புக்கு கடன் குடுத்துட்டு, ஒருவேளை மாநில ஆட்சியாளர்கள் எதனா கடன் கேட்டா, அவங்களுக்கு கடன் குடுத்தாமே அவங்கள பாராட்டுவாங்க. அதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள்லாம் இல்ல. தொடர்ந்து ரயில்வேலயோ, இல்ல வங்கியிலயோ வேலை வந்து 58 வயசாகி அவங்க ரிட்டயர் ஆயிட்டாங்கன்னா, அந்த போஸ்ட் எல்லாம் ஃபில் பண்றது கிடையாது. அப்போ இவங்களோட அந்த கொள்கை என்பது என்னவா இருக்குன்னா, கடன வந்து இந்தியா மீது மேலும் மேலும் ஏத்துது. அதுவும் எப்படி ஏத்துதுன்னா, மக்களுக்கு சலுகையும் குடுக்கறது இல்ல, வேலை வாய்ப்பு பெருகுறதும் இல்லாம, இது எதுவுமே பண்ணாம அந்த கடன் சுமை ஏறுது. ஆனா மற்ற கட்சிகளோ, இல்ல மற்ற மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகள் விஷயங்கள்ல கடன் ஏறுச்சுன்னா, அத கோடிட்டு காட்டுறாங்க. இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள பத்தி பேசுறதே இல்ல. அத கடந்து போயிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.